டிசம்பர் 6 இன்னைக்கான எபிசோடில் பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னா, பாண்டியன் வீட்டுக்கு வந்தால் கதிரோடு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிருந்தாங்கல்ல. இப்போ கதிர் இல்லாமல் வீட்டுக்கு வராங்க. உடனே வீட்டில் இருக்கிறவங்க எங்கே கதிர்னு கேட்கவும் பாண்டியனுக்கு என்ன சொல்லனே தெரியல. அழுதுட்டு கதிரை என்னால் கூட்டிகிட்டு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமில் போய் உட்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லாரும் பழனி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கவும் அதுக்கு பழனி சொல்கிறாங்க, கதிரை நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோம், வக்கீல்லாம் பேசி பார்த்தாங்க, இது பொண்ணு விஷயம் அதனால விட மாட்டேக்காங்க, அந்த பொண்ணை பெற்றவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு, கதிர் தான் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு. ஆனால் கதிர் அந்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டான், என்ன செய்யனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து நம்ம மயில் கேட்குறாங்க, கதிர் தம்பி ஒன்றும் அடிச்சிடலையே அப்படின்னு கேட்கவும் அதுக்கு பழனி கண் கலங்கி அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் ரொம்ப அழுறாங்க வீட்டில். இதில் வேற எங்கள் அண்ணன் வேற அங்கே வந்து இல்லாத போலாத சொல்லி கதிர் தான் ராஜை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணா அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லவும் கோமதி அழுதுகிட்டே சொல்கிறாங்க, 30 வருஷமா என் மேலே உள்ள பாக அதை இன்னும் தூக்கி சமைக்கிறாங்க உங்கள் அண்ணன். நான் ஏதாவது என்னைக்காவது அவங்களுக்கு எடுத்து நினச்சிருப்பேனா, ஆனால் இப்போ நான் வயிறு எரிஞ்சு சொல்கிறேன், அவன் பொண்ணு பையன் பெற்று வச்சுருக்கான், அவனுக்கு இதே மாதிரி நிலமை வரணும் கோமதி அழுதுகிட்டே இப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சமாதானப்படுத்தி உட்கார வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கதிரை நினச்சி வீட்டில் எல்லாரும் ஒரு சைடு அழுதுட்டு இருக்க, செந்தில் வந்து கதிர் சொன்ன இடத்துக்கு சரவணனை கூட்டிகிட்டு போய் நைட்டு முழுக்க தேடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிடச்சிதா அப்படின்னு நம்மளுக்கு காட்டலை. மறுநாள் காலையில் இன்ஸ்பெக்டர் ராஜை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க. பாண்டியனும் பழனியும் ராஜா இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் நிறுத்துறாங்க. இன்ஸ்பெக்டர், என்னம்மா உன்னையே கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டா, அப்போவே நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா அந்த மாதிரி நடந்திருக்குமா அப்படின்னு கேட்கும். அதுக்கு ராஜி, என்னையே ஒன்று கதிர் கடத்திட்டுலாம் போய் கல்யாணம் பண்ணலை, நானே விருப்பப்பட்டு தான் போய் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு இன்ஸ்பெக்டர், சரி இப்போ இந்த பொண்ணை கடத்திட்டாலாம் வாங்கிட்டு ஏதாவது சொன்னானா அப்படின்னு கேட்கவும் அதுக்கு ராஜி, என்ன சார் நான் தான் அவன் யாரையும் கடத்திருக்க மாட்டான்னு சொல்கிறேன்ல, திரும்ப திரும்ப அதையே பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, இன்ஸ்பெக்டர் என்ன எல்லாரும் மாற்றி அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க, நேற்று அடித்ததுலாம் அடியே கிடையாது, இன்றைக்கி தொங்க விட்டுருவேன், கை காலெல்லாம் முறிச்சிருவேன் அப்படின்னு சொன்னேன். பாண்டியன் கோவந்து, என்ன சார் பேசுகிறீங்க, அவன் சொன்னதில் ஒரு நியாயம் இருக்கும், அந்த பிள்ளையை போய் யாராவது தேடுறீங்களா அப்படின்னு கேட்கவும் இன்ஸ்பெக்டர் ரொம்ப திமிரா, ஆம்பளை பொம்மன்லாம் பார்க்க மாட்டேன், எல்லாரையும் கொண்டு ஸ்டேஷனில் வச்சிருவேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லவும், இப்போ பேக் சைட்லேருந்து அதுக்கு ஒன்றும் அவசியமே இல்லை அப்படின்னு குரல் கேட்கு. பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த பொண்ணை வந்து செந்திலும் சரவணனும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சரவணன் இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து, நீங்கள் தேட வேண்டியதை நானே அந்த பொண்ணை தேடி கூட்டிகிட்டு வந்திருக்கேன், என் தம்பி நேற்று சொன்னது எல்லாமே உண்மை, நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை நாங்கள் செஞ்சுருக்கோம், நீங்கள் நேற்றே தேடி இருந்திருக்கலாம், அது இல்லாமல் எங்கள் தம்பியை போட்டு அடிச்சிருக்கீங்க பேசுவோம். அதுக்கு போலீஸு, நீங்களே உன் தம்பி சொல்லியிருப்பான் அடி தாங்க முடியாமல், அதனால நீயே போய் கூட்டிகிட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லவும், நீங்கள் இப்படி தான் நம்பவே மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பொண்ணை பெற்றவர், என் பொண்ணுக்கு என்னப்பா ஆச்சு முழுசாக சொல்லுங்க அப்படின்னு கேட்கவும், அதுக்கப்புறம் சரவணன் நடந்த எல்லாத்தையும் அந்த பொண்ணோட அப்பாட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி 6 பேர் சேர்ந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 3 பேர், இவங்க 3 பேர் தான் போகிறாங்க. அந்த 2 பேர் தப்பாக நடக்கிறத பார்த்து என் தம்பி அந்த பொண்ணை காப்பாற்றி வீட்டு முனையிலே இறக்கி விட சொல்லியிருக்கான். அந்த பொண்ணு அப்பா திட்டுவாங்கன்னு இறக்கி விட்டுட்டு போயிருக்கான். அதுக்கப்புறம் அந்த 2 பசங்களும் திரும்ப வந்து இவ தெருமுனையில் இறங்குறத பார்த்து இவளை தூக்கிட்டு போய் சென்னைக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஒரு இடத்துல வச்சுருக்காங்க, அடித்து சித்திரவு பண்ணி. அவங்க அசந்த நேரமாக அந்த பொண்ணு தப்பிச்சு வந்திருக்கா. அப்போ இவங்க 2 பேரும் பார்த்து அவளை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. சொன்ன உடனே பாண்டியன், இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா, நான் என் பையனை கரெக்டாக தான் வளர்த்துருக்கேன், நீங்கள் ஒழுங்காக விசாரிக்கலைன்னா இப்போ இந்த பொண்ணோட நிலைமை என்ன இருக்கும், அந்த பொண்ணை இப்போ நீங்கள் காப்பாற்ற முடியலல்ல, நீங்கள் ஒழுங்காக பாருங்கள், நல்லா வசமாக பாண்டியன் கேள்வி கேட்காரு. பொண்ணை பெற்றவரும் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு, நீங்கள் இல்லைன்னா என் பொண்ணு என்ன ஆயிருப்போலோ அப்படின்னு மன்னிப்பு கேட்காரு. 2 பேரையும் தூக்கி ஜெயிலில் போட்டுட்டு, இப்போவாது என் பையனை அனுப்புவீங்களா இல்லை சொன்ன மாதிரி கட்டி தொங்க விட போகிறீங்களா அப்படின்னு கேட்கவும், கதிரை கூட்டிகிட்டு வராங்க, அடித்து தோலை உரிச்சு பாம்போடு இருக்குது. கதிரை பார்த்தோன்னே கதிர் வீட்டில் இருக்கிறாரோ எல்லாரும் அழுறாங்க. அந்த பொண்ணு கதிருக்கு தேங்க்ஸ் சொல்கிறா. பாண்டியன் இன்ஸ்பெக்டரை பார்த்து சொல்கிறாரு, இனிமையாவது கொஞ்சம் மனிதாபிமானமோட நடந்துக்கோங்க, உங்களுக்கு அதிகாரம் பதவி தந்திருக்குது நல்ல விதமாக யூஸ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி அப்பா வீட்டில் போட்டு அடிக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பையனை கூட்டிகிட்டு போகிறாங்க வீட்டுக்கு. அதுக்கப்புறம் கதிர் வீட்டுக்கு வராங்க. அவங்கள பார்த்தோன்னே அவங்க அம்மா ரொம்ப அழுறாங்க, இப்படி அடிச்சு போட்டிருக்கானே பாவம், ஒரு பக்கம் பழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மயில் ஆர்த்தி இருக்க ரெடியாக இருக்காங்க. ராஜியோட சித்தப்பா அவங்க வீட்டு வாசலில் நின்றுட்டு தோலை உரிச்சு உப்பு போட்டு அனுப்புவான்னு பார்த்தா அப்படி மேட்டாப்பா அடித்து அனுப்பிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ பாண்டியன், ஒரு நிமிஷம் இருங்கன்னு கதிரை கூட்டிட்டு அங்கே அம்மா போகிறாங்க. அதோட இன்னைக்கு டே முடியுது.